ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். போன கிளாஸில் பேபி டாப் 7 மாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் இன்னர் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோவுக்கு போகலாம். பேப்பர் கட்டிங் பண்ணுறதுக்காக ப்ளைன் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பரே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவுகள் குறிக்கிறது கொஞ்சம் கிளியராக சொல்லணும், கிளியராக தெரியணுங்கிறதுக்காக ப்ளைன் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் சார்ட் எடுத்துக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் பழகும்போது பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளாத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சிங்கிளாக இருக்கிற பேப்பரை டபுளாக மடித்து போடுறேன். இப்படி டபுளாக மடித்ததுக்கு பிறகு 13 to 15 ஏஜுக்காரங்களுடைய அளவுகள் தான் இன்றைக்கி இன்னர் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ரெண்டாக மடித்து ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். க்ளோசிங் சைடில் தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்னரில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இது எலாஸ்டிக் வைக்கிற அளவு. அதே 1 இன்ச்சுக்கு லாஸ்ட்லி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஸ்கேலால் கோடு போட்டுடலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 9.5 இன்ச்சிலிருந்து அகலம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு பண்ணினதுலேருந்து மொத்தம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக் விட்டுருக்கிற அளவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 2.5 இன்ச்சிலிருந்து அப்படியே வளைவாக 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இது 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்புடைய அகலம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். 2 இன்ச்சிலேருந்து இந்த 3 இன்ச்சுக்கு இப்படி வளைவுபடுத்தி கட் பண்ணியாச்சு. இது முன்பாகம். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இப்படி கட் பண்ணியாச்சு. இது முன்பாகம். இதை வச்சு தான் பின்பாகத்தை நம்ம கட் பண்ணணும். இப்படி ரெட்டையாகவே மடித்து வச்சுக்கோங்க. இப்படி சிங்கிளாக இருக்கிற பேப்பரை இப்படி ரெட்டையாக மடித்து போட்டுடுறேன். மடித்து வச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ண பீஸை கரெக்டாக இந்த எட்ஜ் பகுதியும் இடுப்புடை பகுதியும் ஒரே மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இது வழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் கூட நீங்கள் பண்ணிக்கிங்க. இடுப்புடைய சுற்றளவு, இடுப்புடைய நீளம் எல்லாமே சேம் இதே அளவு தான். இந்த பேக் பீஸ்க்கு என்ன அளவு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முன் சேஃப்க்கு இப்படி வளைச்சிருக்கோம். இந்த வளைவிலிருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்போ சேம் இதே தான், பேப்பர் கட் பண்ண மாதிரியே தான். அந்த ஃப்ரண்ட் பேப்பரை பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த எட்ஜிலிருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். மேலேயும் இடுப்பு பகுதியை ஒரே மாதிரி அளவுபடுத்திக்கிங்க. இப்போ இது எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இந்த சொல்லிடுறேன். இடுப்புடைய அகலம்
7 இன்ச் நமக்கு போதும். 7 இன்ச்சோட ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போது இன்னருடைய அகலம் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். முன் வளைவு பகுதியை ஏற்கனவே மார்க் பண்ணினதை விட 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வளைவுபடுத்தியிருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ முன் கிளாத்தை எடுத்துட்டு பேக் பீஸை கட் பண்ணிடலாம். இடுப்பு பகுதியும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய இன்னருடைய அளவு இதுதான். இது வந்து பேக் பீஸ், இது ஃப்ரண்ட் பீஸ். பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் இந்த மாதிரி 1.5 இன்ச் கேப்பில் கட் பண்ணுறத வித்தியாசம். அதனால் தனித்தனியாக தான் மடித்து வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் பேப்பர் கட்டிங் பண்ணுறது. கட்டிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த கிளாத்தில் கட் பண்ணலாம். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.